ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆறுகலை சமையல். ஆறுகலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, காலையிலே பக்கத்து வீட்டு சீதாக்கா மீன்காரை வர சொல்லிட்டாங்க. அதனால் என்ன மீன் வச்சுருக்காரு மீன்காரன்னு போய் பார்த்தா வெள்ளைப்பொடி வச்சுருந்தாங்க. சும்மா பலன்னு எப்படி இருக்குது பாருங்கள். ஃப்ரெஷ் மீன் பலன்னு தகன்னு கண்ணை பறிக்குது. ஒவ்வொரு மீனும் நம்ம 2 விரலை சேர்த்தா எத்த பெருசு இருக்குமோ அத்தை பெருசுங்க. சில சமயத்தில் தாங்க எத்த பெருசு வரும், சில சமயத்தில் ஒல்லியாக சுண்டி வரலும் சைஸில் கூட வரும். இன்றைக்கி நல்லா பலன்னு பெரிய மீனாக கொண்டு வந்தார். ஆனால் கலையரசியமாக வழக்கமாக வாங்குற அதே 100 ரூபாய்க்கு தான் வாங்கினச்சு. 100 ரூபாய்க்கு இவ்வளோ மீன் தராரா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. மற்ற யாருக்கும் தரமாட்டார். நம்ம ரெகுலராக வாங்குறதுனால வாரத்தில் 4 வாட்டி மீன் குழம்பு வச்சிருக்கோம். கலையரசி ரெகுலராக வாங்குறதுனால 100 ரூபாய்க்கு கண்டிப்பாக கொடுத்தாரு. கண்டிப்பாக அந்த மீன் மற்றவங்களுக்கு 100 ரூபாய்க்கு கொடுக்க மாட்டாரு. கண்டிப்பாக குறைஞ்சது 200 ரூபாயாவது அந்த மீனோட விலை இருக்கும். நம்ம ரெகுலராக நம்மளும் சீத்தாக்கா வாங்குற 100 ரூபாய்க்கு கொடுத்துட்டாரு. அந்த மீனை காலையிலே வாங்கியாச்சு. 8 மணிக்கெலாம் மீன் வந்துருச்சு. காலைல காப்பி குடித்த கையோடைய கலையரசி அம்மாவுக்கு சரி மீனை நம்ம நறுக்கி கொடுத்துருவோம். கலையரசி வேறு ஊருக்கு போன்னு சொல்லிக்கிட்டே இருக்குது. கை வலி ஒரு பக்கம் இருக்குது. பசங்கள்லாம் பாவம் சாப்பாட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஊருக்கு போன்னு கலையரசி மனசார சொல்லலைங்க, சும்மா காமெடிக்காக சொல்கிறேன். கலையரசி அம்மா வீட்டில் எந்த பிள்ளை இருந்தாலும் யாரும் போன்னு சொல்ல மாட்டாங்க. நம்மளாம் இஷ்டப்பட்டு பிள்ளைங்களை பார்க்கணும், வீடு அப்படியே கிடக்க நம்ம கிளம்பி வந்தா ஒழிய நம்ம எத்தனை நாள் வேணாலும் அம்மா வீட்டில் இருக்கலாம், எந்த அம்மா போங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அது முறையில் தான் கலையரசி அம்மாவும். நானும் இருக்க வரைக்கும் இருந்துட்டு போகலான்னு பார்த்தேன். என்னாலும் இருக்க முடியல, கை வலியும் போகிற மாதிரி தெரில. பசங்கள்லாம் பாவம் கஷ்டப்படுறாங்கன்னு ஊருக்கு கிளம்பலான்னு 2 நாளையில் முடிவு பண்ணிட்டேன். அதனால் கை வலியோட காலையிலே கலையரசியமாக மீனை மட்டும் நறுக்கி கொடுத்துடலான்னு சூப்பராக பாருங்கள். செத்த நேரத்தில் 50 மீனை நறுக்கிடலாங்க. மீன் கழுவுறது ஈஸி, சமைக்கிறது ஈஸி, சாப்பிட்றது அதை விட ஈஸி. முள்ளை எடுக்க மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா சூப்பராக சாப்பிட்லாம். இந்த மீன் முள்ளோடய சாப்பிட்லாம். எப்படி வாழையும் மண்டையும் நறுக்கிட்டு, வால் பகுதி மண்டை நறுக்கிட்டு அந்த குடல் இருக்கும்ல அந்த சைடில் ஒரு நறுக்கிட்டு உள்ளே கையை விட்டு எடுத்தோம்னா குடல்லாம் வெளில வந்துடும். செலாமெல்லாம் கையிலே நோண்டி கட்டை வரல நோண்டினோம்னா அப்படி நேரத்திலே பேத்துக்கிட்டு எல்லாமே எடுத்து வந்து சூப்பராக சும்மா பலன்னு தண்ணி திறந்து விட்டு 3 வாட்டி கழுவியாச்சு. இதுக்கப்புறம் இதில் மஞ்சத்தூள், கல்லுப்பு 2ஐயும் போட்டு நல்லா கழுவுக்கணும். அதுக்கப்புறம் 2 வாட்டி கழுவி, அதுக்கப்புறம் கள்ளி தண்ணியை ஊற்றி கழுவி, இந்த மீனே உயிரோட சுபா என்னை விட்டுடு, நீ சாப்பிடாட்டியும் பரவாயில்ல என்னை விட்டுடுன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு கழுவுவேன். அந்த சில பேர் வீட்டில் குழம்ப ஊற்றுவாங்க பாருங்கள், ஐயோ இப்போ வரைக்கும் அந்த வாடை எங்கள் அம்முக்குள்ளே நிற்கிதுங்க. அப்படியே கவுச்சி வாடை அடிக்கும் பாருங்கள் அந்த மீன் வாடை. ஐயோ அது எதுக்கு அப்படி கழுவி சமைக்கிறாங்கன்னு தெரில. அது மாதிரி சில பேர் வீட்டில் ஆட்டுக்கறி குழம்பு வச்சு ஊற்றுவாங்க. இன்றைக்கி மட்டன் குழம்பா அப்படின்னு சொல்லி ஆசையாக போய் உட்காந்தோம்னா அந்த ஆடு வாசம் இருக்குல்லங்க, ஆடு வாசம், உயிரோட ஆடு இருக்கும்போது ஒரு வாடை அடிக்கும் பாருங்க, அந்த வாடை அடிக்குங்க குழம்பு ஊற்றையில். இவங்க ஏன் இப்படியெல்லாம் க்ளீன் பண்ணி சமைக்கிறாங்கன்னே தெரில. போங்க, எனக்கு அந்த 2-3 வீடு இருக்குது. அந்த வீடுகளுக்கு போனால் நான்வெஜ்ஜே வேணான்னு சொல்லிடுவேன் நான். எனக்கு தெரியும் அந்த வீடு. அதனால் நான்வெஜ்ஜே வேணாமா, காய்கறி சாப்பாடே போடுங்கன்னு சொல்லி ஒரு வழியாக மீனை கழுவி முடிச்சாச்சு. மீனை இவ்வளோ க்ளீன் பண்ணுறியே உன் கையை வாடை அடிக்குமே அப்படின்னு தானே கேட்குறீங்க. அதுக்கு தாங்க புதுசாக ஒரு டிப்ஸ் பாருங்கள். பல் விளக்குற பேஸ்ட் இருக்குல்ல, பல் விளக்குற பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட்டை கையில் தடவிட்டு நல்லா கையை போட்டு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு பைப்பை திறந்து விட்டு கையை கழுவிட்டு கையை மோந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளாம் மீன் கழுவணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கையை பேஸ்ட்டு வாடை சூப்பராக அடிக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் நான்வெஜ் சமைக்கும்போது கையில் கழுவி வச்சுட்டு பேஸ்ட்டு போட்டு கையை கழுவிடுங்க, ஓகேவா? இப்போ கையை பாருங்கள் அப்படி பளிச்சுன்னு வாசம் அடிக்குதா, மோந்து பாருங்கள் பேஸ்ட்டு வாசம் சூப்பர் அடிக்குதா. சரி, இப்போ யார் குழம்பு வைக்க போகிறா? நம்ம டியூட்டி முடிஞ்சிச்சு. கலையரசி அம்மா களத்தில் இறக்கு மிக்ஸி ஜாரை எடுத்து வச்சிருச்சு. மஞ்சள் குழம்பு வைக்க போதாங்க. வெள்ளைப்பொடியை சிகப்பு குழம்பு வைக்கிறதோட மஞ்சள் குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். அதுக்கு தேங்காய், சோம்பு, மஞ்சத்தூள், மல்லித்தூள், காரத்துக்கு பச்சை மிளகா அதை போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து வச்சுக்கணும், ஓகேவா? இப்போ கலையரசி அம்மாவோட டியூட்டியில் இறங்கிருச்சு. மஞ்சத்தூள் போட்டுச்சு, சோம்பு போட்டுருச்சு, தேங்காய் போட்டாச்சு, மல்லித்தூளையும் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை அரைச்சிக்கணும். இதில் கொஞ்சம் மீனை வறுக்க போகிறாங்களாம், கொஞ்சம் மீனை மஞ்சள் குழம்பு வைக்க போதான் கலையரசி. அதான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு சரி அதே வைங்கன்னு சொல்லியாச்சு. சிகப்பு குழம்பு மற்ற மீனெல்லாம் வச்சு சாப்பிட்டு மீனாக சாப்பிட்டாச்சுங்க. 1 மாதம் ஆசை தீர மீன் கலையரசி மீனாக வச்சு கொடுத்துருச்சு. இனிமேல் 6 மாதம் கழித்து பட்டுக்கடைக்கு போனாலும் கவலையே இல்லைங்க. மீன் சாப்பிட்ணும் ஆசையே இருக்காது. வீடியோ பார்த்து ஆசையெல்லாம் தீர்த்துக்கலாம், ஓகேவா? தேங்காவை அரைச்சாச்சு. நான் என்ன பண்ணியிருக்கேன், மீனை கழுவி கொடுத்தேன்னா கை வலி வந்துருச்சு. கலையரசிகிட்ட சாஞ்சிக்கிட்டு முட்டு கொடுத்துட்டு உட்காந்துருக்கேன், ஓகேவா? கலையரசி மிக்ஸி அரைக்குது, வேணாடி முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கான்னு பார்க்காதீங்க. எனக்கு கை வலி வந்துருச்சுக்க. மீன் இருக்கணும், வேலையே செய்ய முடியலங்க. அந்த கையில் வேலை செஞ்சாலே கை வலி வந்துடுதுங்க. நான் எவ்வளோ வேலை பார்த்துட்டு இருந்தேன், இப்போ கை வலியெல்லாம் என்னால் ஒரு வேலையை செய்ய முடியாமல் போயிடுச்சேன்னு எனக்கு கவலையாக இருக்குது. ஒரு வேளையை தேங்காய் கலையரசி அரைச்சிருச்சு, வெற்றிகரமாக அரைச்சாச்சு. அடுத்து என்ன செய்யணும், அடுப்பு ஆன் பண்ணி வானலி அடுப்பில் வச்சு ஆயில் ஊற்றியாச்சு. ஆயிலை ஊற்றிட்டு செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம்.
கடையில் வாங்கின கோல்டு வினர் வேணாலும் ஊற்றிக்கலாம். கலையரிசி கோல்டு வினராக ஊற்றிடுச்சு. ஊற்றிட்டு இதில் என்ன போடுவாங்கன்னா கடுகு, சோம்பு. சரியா? ஏன்னா இது மீன் குழம்புனா தான் வெந்தயம் இந்த போட்டு தாளிக்கலாம். இது வந்து மஞ்சள் குழம்பு. சரியா? சில பேர் இது வந்து பால் குழம்பு, தேங்காய் பால் குழம்புன்னு சொல்லுவாங்க. இது வந்து கலையரிசி அம்மா பேர் வச்சது வந்து வெள்ளைப்பொடி மஞ்சள் குழம்பு தான் இதுக்கு பேரே. படப்படன்னு அவங்க பொரிய விட்டு கருவேப்பிலையை போட்டு ஒரு பச்சை மிளகாயை உடச்சி போட்டு நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி. புளி ஊற்றக்கூடாதுங்க, தக்காளி மட்டும்தான் புளிப்புக்கு. ஓகேவா? காரத்துக்கு பச்சை மிளகா அரைச்சும் போட்டிருக்கோம், உடச்சும் போட்டிருக்கோம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். வதங்கினோன்னே குழம்புக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். உப்பை சேர்த்துட்டு என்ன சேர்க்க போகிறோன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் தேங்காய் விழுதுகள், சோம்பு போட்டு அதை அரைச்ச கலவையை ஊற்றி நம்மளுக்கு குழம்பு எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு தண்ணியும் ஊற்றி ஒரு கொதிக்க வச்சிடணும். சரியா? கொதிச்சோன்னா இந்த பச்சை வாசனைலாம் போயிடும். பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனை பாதி மசாலா தடவி அந்த பக்கம் தோசைக்கல்லில் கலையரிசி பாருங்க சூப்பராக போட்டுருச்சு. தோசைக்கல்லில் சூப்பராக போட்டாச்சு. அவங்க அந்த பக்கம் வெந்துக்கிட்டு இருக்காங்க. மேலே கருவேப்பிலையை தூவி விட்டுருச்சு. கலையரிசி சும்மா தகன்னு சொல்லிச்சுக்கிட்டு இருக்காங்க. எங்கிட்ட தேங்காய் கொதித்ததுக்கப்புறம், தேங்காய் விழுதுகள் கொதித்ததுக்கப்புறம் என்ன சேர்க்குறோம் அப்படின்னு சொன்னால் மீன் நம்ம கழுவி வச்சுருக்கோம்ல அந்த மீனை இறக்கி விட்டுட்டு அப்படியே சிம்லேயே வச்சிடணும். இது ஒரே ஒரு கொதி தாங்க கொதிக்கணும். ஒரு கொதி கொதிச்சாலும் மீன் வந்து ஆன்னு வாயை திறந்துட்டு அப்படியே மலர்ந்துருவாங்க. அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அதனால் ஒரே ஒரு கொதி கொதிச்சப்போ தான் அடுப்பை அமர்த்திக்கணும். ஓகேவா? இதில் மாங்காய் போட்டு வச்சாலும் நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் அந்த சிகப்பு குழம்புல மாங்காய் போடுற மாதிரி இதில் எடுக்காது. நல்லதுக்கு மாங்காய் போடுறதில்லை. புளிப்புக்கு தக்காளி, காரத்துக்கு பச்சை மிளகாய், மசாலா ஐட்டத்துக்கு தேங்காய். அவ்வளோதாங்க அந்த குழம்போட பக்குவம். தண்ணியை ஊற்றிடுச்சு. கலையரிசியமாக கொதிக்கட்டு மீனை இறக்கி விட்டால் குழம்பே முடிஞ்சிடும். அந்த பக்கம் சாத்தை உடைச்சிட்டு மீனையும் போட்டாங்க. கருவேப்பிலையை தூவி விட்டு அப்படி சும்மா தகன்னு சொல்லிச்சிட்டு இருக்காங்க. செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை மட்டும் கம்பல்சரி கலையரிசி அம்மா வீட்டில் சாம்பார். வாரத்தில் ஒரு நாள் ரசம். 3 நாள் போயிடுச்சு. பாக்கி 4 நாள் இருக்குல்ல, அந்த 4 நாளையில் எப்படி 3 நாள் மீன் குழம்பு தான் வைக்கும் நான் போனால். மற்ற பசங்கள்லாம் வந்தால் மீன் குழம்பு வைக்க மாட்டாங்க. ஏன்னா மீன் குழம்பே அவங்களுக்கு பிடிக்காது. நான் போனால் மட்டும்தான் வாரத்தில் 3 நாள் கலையரிசியில் மீன். எனக்கு டெய்லி மீன் குழம்பு வச்சாலும் சந்தோஷமாக சாப்பிடுவேன் நான்வெஜ்ஜில். மற்ற எந்த நான்வெஜ்ஜும் எனக்கு பிடிக்காது. சுபாவுக்கும் மீன் குழம்பு மட்டும்தான் பிடிக்கும். ஓகேவா? அதனால் கலையரிசி ஆசை தீர மக சாப்பிடட்டும் மீனாக வச்சுச்சுங்க. அதுவும் அந்த சீதாக்காவோட மீன்கார் வந்து 100 ரூபாய்க்கு கொடுத்துட்டு போவோம். மீன் குழம்பையா வச்சு சாப்பிட்டாச்சு. வெள்ளைப்பொடி குழம்பு, மஞ்சள் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க. ஓகேவா? நாளை ஒரு நாள் தான் இருக்குது. சுபா வந்து ஊருக்கு கிளம்பிடுவேன். அதனால் நீங்களே இப்போயே இந்த குழம்பை ஊற்றி சாப்பிட்டுக்கோங்க. சென்னைக்கு வந்து வீடியோ பார்த்தீங்கன்னா சாம்பாரும் புளி குழம்பு தான். அங்கே பாருங்கள் வறுவல் பாருங்கள் சும்மா தகன்னு சொல்லிக்கிறாங்கல்ல. வாவ்! அப்பா மஞ்சளும் ரெட்டும் நம்ம தளபதியோட கொடி சின்ன மாதிரி தகன்னு சொல்லிக்கிறாங்க. சமையல் வேலை முடிஞ்சாச்சு. ஒரு குழியில் போட்டு சாப்பிட ரெடி ஆகிடுச்சு. தட்டில் சாத்தை போட்டு வறுத்த மீன் அந்த பக்கம் வச்சு குழம்பை ஊற்றி சாப்பிட்டா வேறு லெவல். ஓகே பாய், நன்றி, வணக்கம்.